தீபாவளி நெருக்கம் வந்துடுது, அதனால் நான் வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போது நிறையா விசேஷங்கள் தீபாவளி எல்லாம் வருது இல்லையா, அதுக்காக வந்து நான் ஒரு தேங்காய் பர்ஃபி சொல்லித்தரேன். இது எங்கள் ஆற்றுல கச்ச தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது வந்து 2 தேங்காய், மீடியம் சைஸ் 2 தேங்காய். இதை வந்து அப்படியே நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாது, பால் தண்ணி எதுவும் விடாமல் வெறுமனே ஏலக்காய் சேர்த்து ஒரு ஓட்டின்னு வந்துடலாம். ஏலக்காய் போட்டு இந்தமாரி நல்லா பொடிச்சின்னு வந்திருக்கேன். இதால் வந்து 2 கப் தேங்காய் இருக்குது அப்படின்னா 1.5 கப் சுகர் திட்டமாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக குறைச்சிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சோண்டு மலாய் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த மலாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதால் வந்து 1.5 கப் சுகர் போடுறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சுகர் போட்டுடலாம். சுகர் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி. இது வந்து கம்பி பதம் வரணும். கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பி பதம். அப்படியே அறாமல் நீட்டாக வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கலர். நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மலாய் சேர்க்குறேன். மலாய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மலாய்னா ஒன்றும் இல்லை, பாலோட ஏடை வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு அதை வந்து நம்ம இதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். நல்லா பூத்து வர வரைக்கும் கொஞ்சம் கலரிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி நல்லா பூத்து அப்படி ரெண்டு வருது பாருங்க, இதுதான் அளவு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் நம்ம கொட்டிட்டு பதப்படுத்திடலாம். பிளேட்டில் போட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆறுன உடனே நம்ம கீத்து போட்டு வச்சிடலாம். இந்த பாருங்கள், ஆறுன உடனே கீத்து போட்டிருக்கேன். நல்லா பூத்து வரணும். உங்களுக்கு நல்லா கண் பார்வைக்கு பூத்து வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் பொலன்னு போயிடும், அதுக்கு பின்னாடி எடுத்தாலும் உளுந்து போயிடும். அந்த பதம் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனோடனே உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். தேங்காய் பர்ஃபி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நான் பண்ண இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.